ஹலோ டிராவலர்ஸ், நீங்க திருச்சி ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா ரொம்ப நியரஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்க இந்த எல்லா கோவில்களுக்கும் போகாம வந்துடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாராலையும் இந்த கோவில்களுக்கெல்லாம் போக முடியாது. புண்ணியம் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க எல்லா கோவில்களுக்கும் போக முடியும். காலையிலே ஸ்ரீரங்கம் கோவில் ஓபன் பண்ணும்போதே முதல் ஆளா சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு அங்க இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க சிவனின் பஞ்சபூத தலமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு போயிருங்க. அங்க இருந்து உங்க பிரச்சனைகளை ஒரு மண்டலத்துல சரி செய்து கொடுக்கும் மேற்கூரையே இல்லாமல் இருக்கும் உறையூர் வெக்காளியம்மன் கோவில் வெறும் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க இருக்கு. அங்க போய் தரிசனத்தை முடிச்சிட்டு அங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல இருக்க திருமண தடையை நீக்கும் கமலவல்லி நாச்சியார் கோவில்ல இருக்க பெருமாளை தரிசிச்சிருங்க. அப்படியே அதுக்கு பக்கத்துல வெறும் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு போயிருங்க. இங்க தாங்க சேவல் யானையின் மதத்தை அடக்கியது. இங்க போய் நீங்க சிவனை தரிசிச்சுட்டு அங்க இருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போயிடுங்க. அங்க போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நீங்க தாங்க மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த எல்லா கோவிலுக்கும் போய் இந்த கோவிலோட வரலாறை பத்தி டீட்டெயிலா நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம்.